கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய வழிகளை எல்லாம், நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து பார்க்கும் பொழுது யோபு எழுதின புஸ்தகத்திலே 31:4 யோபு சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அப்படின்னு. அப்போ அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய நடைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நீதிமான்களின் மேல் அவருடைய கண் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 34:27 யோபு மறுபடியும் சொல்கிறார், அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி, நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு அடிமையாக போய்விட்டான் என்று மனுஷருடைய கண்களுக்கு பார்வைக்கு நினைத்திருக்கலாம், உன்னோட அடிமையாக விற்கப்பட்டு விட்டான் என்று. நாமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவர் எவ்விதமாக நோக்கிற்று என்றால், ஒரு முழு தேசத்துக்கு ஒரு அதிபதியாக கண்டது. அதுதான் ஆண்டவருடைய கண்கள். தாவீதும் அதே மாதிரிதான். தாவீது தன் தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் அவன் ஒரு ஆட்டிடையனாக பார்த்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக கண்டது. இது தேவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள். அப்போ நாம் நினைக்கிற எண்ணங்களும் நாம் நினைக்கிற வழிகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், அவர் என்ன விதமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த யோசேப்பு தாவீது வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்கும் பொழுது நமக்கென்று ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். பாருங்கள், எஸ்தர் ராணி என்று சொல்லுகிறோம். எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணாக கருதி இருக்கலாம். ஆனால் அவள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி 127 நாடுகளுக்கு அவர் ராஜாத்தியாக தேவனுடைய கண்கள் கண்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு திட்டங்கள், நமக்கென்று ஒரு தீர்மானங்கள், நமக்கென்று ஒரு வழிகள் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களைத்தான் ஆண்டவருடைய கண்கள் நோக்கிறது. ஆகினால்தான் அவருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. நம்முடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. நம்முடைய சிந்தனைகள் வேறு, அவருடைய சிந்தனைகள் வேறு. நம்முடைய நடத்துதல் வேறு, அவருடைய நடத்துதல் வேறு. எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய திட்டத்திற்கு வழி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய திட்டத்திற்கு விட்டுக் கொடுங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதா இருக்கிறது என்று பிரசங்கி 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துவக்கத்தை துவங்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அப்போ நமக்கென்று ஒரு திட்டங்களை, தீர்மானங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை முழுவதுமாக அவருடைய வழிக்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, தாவீதின் வாழ்க்கையிலே, எஸ்தருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பாருங்கள், எவ்விதமான கண்கள் கண்டது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் ஒரு ராஜாவாக, ஒரு தேசத்து அதிபதியாக 127 நாடுகளுக்கு
ஒரு ராஜாத்தியாக, ஒரு ராணியாக, எஸ்தர் ராணி என்று அழைக்கப்படுகிற ஒரு அடிமை பெண் காணப்படுகிறாள் என்றால், நம்மை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால், அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய வழிகள் நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய பாதையிலே நடக்கும். ஆகையினால் தான் நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை நாமும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய கைகளில் இருக்கிறது. அவருடைய நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுத்து விட்டு கர்த்தரை நோக்கி நாம் பிரயாணித்து போகும். கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிவார், நம்முடைய நினைவுகளை அறிவார், நம்முடைய சிந்தனைகளை அறிவார். நம்முடைய வருங்காலங்களை குறித்து நிச்சயமாய் அவர் ஒரு வரைபடங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த வரைபடத்தின்படி நம்மை அவர் நடத்தி செல்கிறார். உங்களையும் அவ்விதமாக என்ன விதமாக உங்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆகையினாலே விசுவாசிப்போம், தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் காட்.